தொடக்கமாக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி படைக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக, காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இக்காலை தியானம் எங்கள் எல்லோருக்கும் நிறைவாக அமைந்திட அருள் தாரும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். நீர் நிறைவாக்கும், பிரசன்னத்தினால நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இணைந்து கீர்த்தனையில 99வது பாடல், இயேசுவே கிருபாசனபதியே கெட்ட இழிஞனினை மீட்டருளை பாடலை பாடி நாம் ஆண்டவரை போற்றுவோம். இயேசுவே கிருபாசனபதியே கெட்ட இழிஞன் என்னை மீட்டருள். இயேசுவே கிருபாசனபதியே காசினியில் உன்னை அன்றி தாசன் என காதரவு கண்டிலேன் சருவ வல்ல மண்டலாதிபா. காசினியில் உன்னை அன்றி தாசன் என காதரவு கண்டிலேன் சருவ வல்ல மண்டலாதிபா. நேசமாய் ஏழைக்கு இறங்கி மோசம் அணுகாது காத்து, நேசமாய் ஏழைக்கு இறங்கி மோசம் அணுகாது காத்து, நித்தனே என்னை தீருத்தி வைத்தருள் புத்தி வருத்தி. ஏசுவே கிருபாசனபதியே பேயுடை சிறையதிலும் காயவினை கேடதிலும் பின்னமாக சிக்குண்டது கண்மி ஆயினேன். பேயுடை சிறையதிலும் காயவினை கேடதிலும் பின்னமாக சிக்குண்டது கண்மி ஆயினேன். தீயரை மீட்கும் பொருளாய் நேயமுற்றுதிரம் விட்ட, தீயரை மீட்கும் பொருளாய் நேயமுற்றுதிரம் விட்ட தேவனே என்னை கண்ணோக்கி தீவினை அனைத்தும் நீக்கியே. இயேசுவே கிருபாசனபதியே சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கிவிட்ட அதிதீரமுள்ள எங்கள் உபகார வள்ளலே. சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கி விட்ட அதிதீரமுள்ள எங்கள் உபகார வள்ளலே. குறையேதுனை அண்டி நோக்கிரைவாயனை சதிக்கும், குறையேதுனை அண்டி நோக்கிரைவாயனை சதிக்கும் குற்றங்கள் அறவே தீர்த்து முற்றும் மூடிய கண் பார்த்து. இயேசுவே கிருபாசனபதியே பொல்லா உலகமதில் நல்லார் எவரும் இல்லை, புண்ணியனேவும் சரணம் நன்னி அண்டினேன். பொல்லா உலகமதில் நல்லார் எவரும் இல்லை, புண்ணியனேவும் சரணம் நன்னி அண்டினேன். எல்லார்க்குள் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி, எல்லார்க்குள் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி. இந்நாள் அருள் புரிந்து உம்மாவியை சோரிந்து. இயேசுவே கிருபாசனபதியே கெட்ட இழிஞன் என்னை மீட்டருள். இயேசுவே கிருபாசனபதியே. அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி தாழ்த்தி அவர் சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உருக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தபசு காலங்களிலே எங்கள் வாழ்விலே தந்த மற்றும் ஒரு புதிய நாளுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா.
இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அமைதியான சூழலில ஆண்டவரே, நாங்கள் ஆன்லைன் வழியாக ஒன்றிணைந்து உம்மை தியானிக்கிற தியான வேலை எல்லோருக்கும் நிறைவாய் அமைந்திடட்டும். உடைய பிரசன்னத்தினால நிரப்பும். ஆண்டவர் தாமே தடையாக இல்லாதபடிக்கு எங்கள் மீறுதல்கள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை தயவாக மன்னியும். இந்த தியானத்தை எங்கள் எல்லோருக்கும் நிறைவாக்கும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். இவ்வேளையிலும் கூட நீர் இடைப்படும். எங்களை தாழ்த்தியும் பிள்ளைகளாக உமது ஆணி பாய்ந்த கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் காத்து வழிநடத்தும். ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளுக்கான திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். குறிப்பாக இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அன்பர்கள் இத்திருமறையை படிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட இன்றைக்குரிய வேத பகுதி யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜா கெட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலத்தி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கிலும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த நோன்பு நாட்களிலே அநேகர் இந்த ஆன்லைன் வழியாக இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்வது ஆண்டவருக்கு மகிமை. எல்லோருக்கும் அது ஆசீர்வாதம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இக்காலை தியானத்திற்கான கருப்பொருள் மனம் திரும்புதலின் வழியாக திரும்புதல். ரிட்டன் த்ரூ ரெப்பண்டன்ஸ். கடவுளிடம் நாம் மனம் மாறினவர்களாக, மனம் திருந்தினவர்களாக ஆண்டவரை நோக்கி வர, அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். கடவுளிடம் திரும்புகிற பொழுது நாம் மனம் மாற்றம் அடைய வேண்டும், மனம் திருந்த வேண்டும். ஆண்டவர் இயேசு ஓமையாக சொல்லி திரளான மக்களுக்கு விளக்கிய ஒரு முக்கியமான செய்தி அதுதான். ஒரு தகப்பனாருக்கு 2 மகன்கள். இளைய மகன் சொத்தையெல்லாம் பிரித்து கொண்டு தூர தேசம் போனான். எல்லாவற்றையும் செலவழித்தான், மனம் போல வாழ்ந்தான். ஆனால் அவன் எல்லாவற்றையும் இழந்த பிறகு புத்தி தெளிந்தவனாய், மனம் திருந்தினவனாய் தந்தையிடம் திரும்பி வருகிற அந்த மிக நேர்த்தியான ஒரு ஓமையை ஆண்டவரே சொல்லுகிறார்.
அந்த இளைய மகன் தந்தையினிடத்துல வந்து, தகப்பனே, கடவுளுக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று அவன் கெஞ்சிய போது, தந்தையினிடத்திலே கூறிய போது, தகப்பன் தன் மகனை வேலைக்காரனாக அல்ல, மாறாக தன் சொந்த மகனாகவே ஏற்றுக்கொண்டார். உலக பிரகாரமான ஒரு தந்தையே அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரம தகப்பனாகிய ஆண்டவர் இயேசு அவரிடத்திலே திருந்தி வருகிற மக்களை ஏற்றுக்கொள்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி முடிக்கிற அந்த உவமையை இந்த காலையிலே தியானிப்போம். இங்கே யோனா தீர்க்கதரிசி, அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இறை அடியவர்கள் ஒவ்வொருவரை நாம் முன்வைத்துதான் இந்த தியானங்கள் போய்கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே யோனா தீர்க்கதரிசி, இத்தீர்க்கதரிசனிடத்துல நினிவேயினுடைய கொடூரமான வாழ்க்கை அல்லது மிகுந்த கடவுளுக்கு எதிரான பாவம் நிறைந்த வாழ்க்கையை அங்கே சென்று அவர்களுக்கு எச்சரிப்பின் செய்தியாக சொல்லி, ஆண்டவர் உங்களை அழிக்கும் முன்பதாக மனம் திரும்புங்கள் என்று மனம் திரும்புதலில் எச்சரிப்பின் செய்தியை சொல்ல கர்த்தர் யோனாவை அழைக்கிறார். ஆனா அங்கு நினிவேயில் இருந்த மக்களுடைய வாழ்க்கை மிகவும் கடுமையா இருந்தது. அங்கே போனால் தன் உயிருக்கே ஆபத்து. ஏன்னா அந்த சூழல் அப்படிப்பட்ட சூழல். அந்த நினிவே நகர மக்களுடைய வாழ்க்கை முறை அப்படி இருந்தது. எனவே தன் உயிருக்கு பயந்து நினிவேவுக்கு போகாமல் அவர் தர்ஷீஷுக்கு ஓடி போனதை நம்ம அந்த யோனா ஒரு 4 அதிகாரம் ரொம்ப அழகான ஒரு செய்தியை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் கப்பல்ல அவர் திசை மாறி போறாரு. கப்பல் ஏறி போகிற பொழுது பெரும் காற்று, கப்பல் உடைந்து விடும்படியான ஒரு கடும் புயல். கடவுளுடைய திட்டப்படி தூக்கி கீழே போடுறாங்க கடல்ல. மீன் வயிற்றுல போய் அங்கே ஜெபம் செய்யறாரு. ஜெபத்திற்கு பிறகு மீண்டுமாக நினிவேவுக்கு வருகிறார். யோனா நினிவே மக்களுக்கான எச்சரிப்பின் செய்தியை தரார். இப்போ நடப்பது என்ன? இந்த நினிவேயில் உள்ள மக்கள் 3:5 அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடித்துக் கொண்ட சாம்பலிலே தங்களை தாழ்த்தினார்கள், ரட்டுடித்துக் கொண்டார்கள், உபவாசித்தார்கள். சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரலாம். இந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்டு அவர்கள் மனம் உடைந்தவர்களாய் ஆண்டவர் சமூகத்திலே, நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும், எங்களை ரட்சியும் என்று சொல்லி அவர்கள் உபவாசிப்பதை நாம் அந்த பகுதியில பார்க்கிறோம். இந்த செய்தி தொடர்ந்து 6ஆம் வசனத்துல, நினிவேயின் ராஜாவு கேட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ராஜாவிலிருந்து அந்நாட்டின் அடிமை வேலை செய்கிற மக்கள் வரையிலும், சிறியோர் தொடங்கி பெரியோர் வரையிலும் ரட்டுடித்துக் கொண்டார்கள், சாம்பலிலே உட்கார்ந்தால், உபவாசித்து கதறினார்கள், ஆண்டவரை நோக்கி காத்திருந்தார்கள். ஆண்டவரே, எங்களை மீண்டும் ரட்சியும், எங்களை வாழ்வழித்து வழிநடத்தும் என்று வேண்டுவதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்துல ராஜா சொல்லுகிற அந்த கட்டளை, மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். இங்கே ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார் இந்த நினிவேயின் ராஜா. யாருக்கே தெரியும்? மனம் மாறுகிற கர்த்தர் அல்லவா, மிகுந்த இரக்கமுடையவர் அல்லவா, அவர் உருக்கம் நிறைந்தவர் அல்லவா. எனவே யாருக்கு தெரியும்? அவர் ஒருவேளை நம்மை அழிக்காதபடி காத்து அவர் ரட்சிக்கிற தேவனாய் மாறுவார், நம்மை மாற்றுவார், நம் வாழ்வை மீண்டும் அவர் அழியாதபடி காத்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு தன் நாடு முழுமைக்குமான கட்டளையை நினிவேயின் ராஜா தருகிறார். அவங்க எல்லாம் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரும் மக்களுடைய அந்த நிலைமையை பார்த்து, இந்த நினிவேயின் மக்களுடைய வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இத்திரளான மக்களை கண்டு ஆண்டவர் தாம் செய்ய நினைத்திருந்த தீங்கை செய்யாமல் அவருடைய மனம் மாறி போனது. ஏனென்றால் அவர் இரக்கத்தின் கடவுள். இஸ்ரவேல் மக்களுடைய அழிவு
மொர்தெகாய் எஸ்தர் இடத்துல சொல்லுகிற விஷயம் இதே வார்த்தை தான். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை அது. அது எஸ்தர் 4:14. யாருக்கு தெரியும்? மொர்தெகாய் எஸ்தருக்கு இப்படிப்பட்ட செய்தியை சொல்லி அனுப்புகிறார். நீ ஒருவேளை ராஜ மேன்மை, ராஜஸ்திரி என்கிற அந்த மேன்மை பெற்றிருப்பது நம்மை காக்க அல்லது இஸ்ரவேல் மக்களை காப்பதற்கான ஆண்டவருடைய அழைப்பாக, ஆண்டவருடைய ஒரு தெரிந்தெடுத்துதலாக, ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக கூட இருக்கலாமே. யாருக்கு தெரியும்? நீ ராஜமேன்மை, ராஜஸ்திரி, ராணியா இருப்பது கடவுள் அதற்காக கூட அழைத்திருக்கலாம். ஒருவேளை நீ இந்த இஸ்ரேல் மக்களுக்கான வாழ்வளிக்கிற இந்த சமயத்துல நீ செய்யாமல் போனால் அதனால ஆண்டவர் கைவிட்டு விட மாட்டார். வேற யாரையாவது கொண்டு இதை செய்து முடிப்பார். ஆனால் நீ ராஜஸ்திரியா இருப்பதனால அழியாம இருப்போம் மட்டும் நினைக்காத. நீ இதை புரிந்து கொள் என்று அந்த எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துல போய்கொண்டிருக்கிற நிகழ்வை பார்க்க முடியும். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பது, மகனே மகளே, யாருக்கு தெரியும்? இந்த 2026ஆம் ஆண்டில தந்திருக்கிற தபசு காலங்கள், நோன்பு நாட்களிலே நமக்கு தந்திருக்கிற வாழ்வு என்னோடு, என் குடும்பத்தோடு, என் உறவுகளோடு மட்டுமல்ல, இன்னும் அநேகருக்கு வாழ்வாக, வழிகாட்டியாக அமைந்திட வேண்டுமே. அதற்காக ஆண்டவர் வாழ்வளித்திருக்கிறாமே. யாருக்கு தெரியும்? அநேகர் ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல், அநேகர் எளிமையான வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல், அநேகர் யார் எனக்கு உதவுவார்கள் என்று திக்கற்ற நிலைமையில இருக்கிற சூழல். அங்கெல்லாம் நமது கரங்கள் நீட்டப்பட வேண்டுமே. அங்கெல்லாம் ஆண்டவரின் நற்செய்தி செல்ல வேண்டுமே. இங்கே யோனா தீர்க்கதரிசி வழியாக சொல்லப்படுகிற மிகப்பெரிய கருத்து, மிகப்பெரிய செய்தி அதுதான். இங்கே இவர் ஆண்டவர் வார்த்தைக்கு ஒரு விஷயம் திசை மாறி போனாலும் மீண்டும் ஆண்டவர் அழைத்த போது கர்த்தருடைய அழைப்பு ஏற்று என் நினிவே நகர மக்களுக்கு வந்து எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். ராஜா முதற்கொண்டு அடிமை வேலை செய்கிற மக்கள் வரையிலும் உபவாசித்து ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி கெஞ்சினார்கள், கதறினார்கள், உபவாசித்து ஜெபித்தார்கள். அதன் விளைவு ஆண்டவருடைய அந்த அழிவில் இருந்து, ஆண்டவர் அழிக்க நினைத்த நினைவில் இருந்து ஆண்டவரே மனம் மாறும்படியான மனஸ்தாபப்பட்டு அவர் செய்ய நினைத்த அந்த செயலை செய்யாமல் விட்டதை நாம் பார்க்கிறோம். எனவே யாருக்கு தெரியும்? கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பை நினைத்து பார்ப்போம். யோனா தீர்க்கதரிசி, ஆனா அந்த நகரம் அழியிலேன்னு வேதனையோடு இருக்கிறாரு. அப்ப அதுக்கு பிறகு கர்த்தர் ஒரு பெரிய அவருக்கான ஒரு ஒரு புத்தி தெளிவதற்கான விஷயத்தை செய்கிறார். ஆமனுக்கு செடி உண்டு பண்ணி அதுல ஒரு பூச்சியை விட்டு அது எல்லாம் அழிஞ்சு போகுது, செடியெல்லாம் இல்லாமல் போகிறது. வெயில் வருகிற பொழுது வேதனைப்பட்டு, நான் தான் முதலே சொன்னேன், இது யோனாவின் கடும் கோபமும் கர்த்தரின் பெரும் இரக்கமும் என்று அந்த 4ஆம் அதிகாரம் முடிகிறது. இதுதான் மனிதனுடைய நிலைமை. ஆனால் கர்த்தருடைய நிலைமையோ வேறு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று ஆசீர்வதிக்கிற கர்த்தர், வழி நடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யோனாவை பார்த்து சொல்லுகிறார், யோனாவே, நீ விதைக்காததும் நீ வளர்ப்பிக்காததுமான ஒரு ஆமணுக்கு செடிக்கே இவ்வளவு வேதனைப்படுகிறாயே, அழுது இல்லாம போயிடுச்சுன்னு. என் கையின் படைப்புகள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது 1,20,000 மக்கள் நிறைந்த நினிவே நகரம், ஏராளமான மிருக ஜீவன்கள் உள்ள இடம், இந்த பட்டணத்தை அழிந்து போலன்னு வேதனைப்படுறியப்பா. இதுதான் கர்த்தருடைய மன உருக்கம். யாருக்கு தெரியும் அன்பானவர்களே? கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பிலே, நமக்கு தந்திருக்கிற வாழ்விலே ஆண்டவருக்கு சாட்சியாய், அவருக்கு மாட்சியாய் இந்த லெந்து காலங்களிலே நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம். நம்மால் இயன்றதை செய்வோம். கர்த்தருக்காக வாழ்வோம். ஆண்டவர் அவர் மறந்து போக மாட்டார். நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். சிந்திக்கலாம். இந்தியாவில ரத்தம் சிந்தும் பாதங்களை உடைய அப்போஸ்தலர் அல்லது இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடிய சாது சுந்தர் சிங் பற்றி நாம் அநேக செய்திகளை கேட்டிருப்போம். அவருடைய மனம் மாற்றத்தை கூட ஒரு விசை சிந்தித்து பார்க்கலாம். பஞ்சாப் மாநிலத்திலே 1889ஆம் ஆண்டு ஒரு சீக்கிய குடும்பத்திலே பிறந்த ஒரு அந்த அவங்களுடைய அந்த பக்தி வைராக்கியம் மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவர் சாது சுந்தர் சிங். அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தரின் மகன்.
அவர் படித்து அந்த கிறிஸ்தவ பள்ளியிலே அவர் கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டை கீழ்ச்சி போட, ஏன்னா அவங்களுடைய அந்த சீக்கிய சமயத்தின் மீது அவ்வளவு பக்தி வைராக்கியம் கொண்டவர். அவருடைய புனித நூலாய் கிரந்தத்தை தவறாது படிக்க அவர் தாயாரால் கற்றுக் கொடுக்க படித்தவர். பகவத்கீதையை மிக எளிமையான வயதிலேயே படித்து முடித்தவர். இப்படி அந்த வைராக்கியம் மிகுந்த சாது சுந்தர் சிங்கனுடைய வாழ்வு இயேசு கிறிஸ்துவின் செய்தி போகிற பொழுது அதுல ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்புகிறது. இதேன பூசா என்று சொல்லி காலங்கள் மாறியது. ஒரு நாள் ஆண்டவர் இயேசு சாது சுந்தர் சிங்கை சந்திக்கிறார். அதுல நமக்கு தெரியும், அவர் தன்னை முற்றிலுமாய் மனம் திருந்தினவராக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். அதன் விளைவு தன் சொந்த குடும்பத்தாலே வெளியேற்றப்படுகிறார். மிகப்பெரிய கொடூரமான காட்சி அதெல்லாம். தன் சொந்த மூத்த சகோதரன் அவர் தண்ணி கேட்கிறாரு, கையில ஊத்துறார் தண்ணிய, பாத்திரத்தில் கொடுக்கல. ஏனால் நீ ஒரு தீண்டப்படாத சாமியை ஏற்றுக்கொண்டாய், இயேசு என்கிற தெய்வத்தை, அது தீண்டப்படாதோருக்கான சாமி என்று சொல்லி ஒதுக்கி தள்ளிவிடுகிறார்கள். அவருடைய மாமா ஒரு அறையில் அழைத்து தங்கம் பணம் பொருள் என்று ஒரு பெரிய குவியலாக வைத்து, இயேசுவை மட்டும் நான் மறுதல் செய்றேன் என்று சொல்லி இதெல்லாம் நீ எடுத்துக்கோ. ஏன்னா அவங்க மிகப்பெரிய செல்வந்த குடும்பம். ஆனால் இவர் தன்னை முற்றிலுமாய் மனம் மாறின ஆண்டவரின் மகனாக, இதுவல்ல எனக்கு பெரிது, கிறிஸ்துதான் எனக்கு வாழ்வு என்கிறார். வெளியேற்றப்படுகிறார். அவர் இந்தியாவிலும் திபெத்திலும் நேபாளத்திலும் மிக பெரிய ஊழியங்களை செய்ததை, காவி உடை அணிந்து அவர் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து கால்களிலே செருப்பு அணியாம, அவர் காலணி அணியாம நடந்தார். எங்கு பார்த்தாலும் நடன் தெரிந்த விளைவு, அவர் கால்களிலே ரத்தம் எங்கும் அவர் கசிந்தவராக மிக கடினமான சூழலிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார். அதுல குறிப்பா அவர் 1906ஆம் ஆண்டு 16ஆம் வயதுல, மிகவும் துடிப்புள்ள வாலிப வயதுல தன்னை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்த மிகச்சிறந்த ஊழியர் சாது சுந்தர் சிங்கை பற்றி நமக்கு அநேக விஷயங்கள் தெரியும். 1929ஆம் ஆண்டு திபெத்தை நோக்கிய பயணத்தின் போது, ஆண்டவர் இயேசுவை அறிவிக்கிற அந்த ஊழிய பயணத்தின் போது இமயமலையில காணாமல் போனார் என்று முடிகிறது. அவர் எங்க இறந்தாரு, இறக்கவில்லையா, அல்லது ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா என்கிற அவருடைய கடைசி காலம் ஒரு கேள்விக்குறியாகவே நிற்கிறது. காரணம், ஆண்டவரோடு வாழ்ந்த அந்த இறையடியவர் ஒரு நாட்களில சீக்கிய சமயத்தில வைராக்கியம் கொண்டவராக இருந்த அந்த குடும்பத்தில் இருந்து ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு இளம் துறவி சாது சுந்தர் சிங். மனம் மாற்றத்தின் வழியாக அவர் வாழ்வே மாறிப்போனது, அநேகருக்கு வாழ்வாக மாறிப்போனார். இந்த வேளையில நாம் சிந்திக்கலாம். ஒரு புறத்துல யோனா தீர்க்கதரிசி எச்சரிப்பின் செய்தியை நினிவே நகர மக்களுக்கு அறிவித்த பொழுது நினிவே நகர மக்கள் முழுமையும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மனம் திருந்தி மனம் கசந்து ரட்டுடுத்தி சாம்பல் அமர்ந்து ஆண்டவர் நோக்கி ஜெபித்தார்கள். அதன் விளைவு வாழ்வடைந்தார்கள். இன்னொரு புறத்துல இந்திய தேசத்திலே இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிற சாது சுந்தர் சிங் தனது வாலிப பருவத்தில மனம் திரும்புதலின் வழியை தன்னை அர்ப்பணித்தார். அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவித்தார். அநேக இடங்களிலே அவர் வழியாக வல்ல செயல்கள் செய்யப்பட்டது. ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயர் மாட்சி அடைந்தது. நாம் சிந்திக்கலாம், இந்த வேளையில என் வாழ்வு எப்படி இருக்கிறது? லெந்து காலங்களிலே நான் எப்படி வாழ்கிறேன்? கிறிஸ்துவுக்கு மாட்சியாக சாட்சியாக வாழும் பொழுது அது அநேகருக்கு ஆசீர்வாதம், அது நமக்கும் நிறைவை தருகிற ஆசீர்வாதம். எனவே இந்த லெந்து காலங்களில் நம்மை தாழ்த்துவோம், சிந்திப்போம், ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே இத்திருவார்த்தைகளை நமக்கு நிறைவாக்கி கொடுப்பாராக. ஆமென். தொடர்ந்து இந்த நேரத்துல அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் எடுத்து உற்பவித்து பிறந்தார்.
பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சில வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து கர்த்தரை துதித்து பாடும்படியாக துதிப்பாடல்ல 38வது பாடல், எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார், இப்பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். அன்பானவர்களே, நிறைவாக ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். வாழ்வளிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இக்காலை தியானத்திற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட இத்தியானத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தந்தை மகன் தூய ஆவியான திரியகதையும் நிறைய ஆசீர்வதியும், நன்மையினாலும் கிருபையினாலும் மக்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, எங்களை மாற்றுகிற தெய்வம், எங்களை தாழ்த்தி உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மனம் மாற்றம் அடைந்தவர்களாய் உம்மிடத்திலே நாங்கள் திரும்புகிறோம் சுவாமி. அன்றைக்கு
நினிவே நகர மக்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தீர். அவர்களுக்கு செய்ய இருந்த தீங்கை செய்யாமல் கைவிட்டீர். அவர்களை நிறைவாக வழிநடத்தினீர். ஆண்டவரே, யோனா தீர்க்கரின் வழியாக கற்றுத்தருகிற பாடங்களை நான் ஒரு விசை நினைத்து பார்க்கிறோம். அந்த எச்சரிப்பின் செய்தியை நாங்களும் எங்கள் வாழ்விலே ஆண்டவரே பற்றி கொண்டவர்களாய் தேடுகிறோம். ஆண்டவர் தாமே உமது அடியவராக சாது சுந்தர் சிங் ஒரு வைராகியமான குடும்பத்திலிருந்து மனம் தெரிந்தவராய் உம்மை ஏற்றுக்கொண்டு அவரும் வாழ்வடைந்து அநேகருக்கு வாழ்வழித்து அந்த சாட்சியை நான் நினைத்து பார்க்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இவ்வேளையிலும் இத்தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பாரும். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நீர் இடைப்படும். குறைவையெல்லாம் மாற்றி நிறைவை தந்து ஆசீர்வதியும். உமது கரங்களிலே தாழ்த்துகிறோம். நிறைய வழிநடத்தும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.